ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கரோலின். வெல்கம் டு ரிச் ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்காலை வச்சு ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 20-25 போல் உரித்து இதில் பாதியாக பிரித்து வச்சுக்கணும். கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். நான் கொண்டக்கடலை வச்சு தாங்க இப்போ செய்ய போகிறேன். கொண்டக்கடலை இதால் ஒரு கிண்ணத்தால் ஒரு கப்பு எடுத்து நம்ம நல்லா வறுத்து குக்கரில் நல்லா 7-8 விசில் எடுத்து வச்சுக்கணும். நான் ஊற வைக்க மறந்துட்டனால இது மாதிரி நான் செய்கிறேன். வறுத்துட்டு நான் வைக்க போகிறேன். நான் சுடுதண்ணி ஊற்றி தாங்க வைக்க போகிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாய் 2 எடுத்து போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நான் எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்காலை இந்த மாதிரி அங்கேயே கடையிலே சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் நல்லா மஞ்சள் போட்டு அலசி எடுத்துக்க வேண்டியதுதான். இது நான் ஒரு 5-6 அலசி அலசிட்டு மஞ்சள் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க வேண்டியதுதாங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்சோம்ல, அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கும்போது அது வேகலைங்க. அரைவேக்காடாக தான் வெந்திருக்கு. அதனால் பரவாயில்ல. நம்ம குழம்புலாம் வைக்கிறப்ப நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா தாளிப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது வெங்காய பேஸ்ட்டையும் பச்சை மிளகாயும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி விட்ட பிறகு நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடணும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமாகவே தக்காளி நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கூழ் பதத்துக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கால் அதையும் சேர்த்துக்கணுங்க. காலையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கணுங்க. கால் நல்லா வதங்கி கொஞ்சம் மூடி போட்டு வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா கால் நல்லா சூப்பராகவே நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா மல்லியும் புதினாவையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு நான் இப்போ அரிசி கழுவின தண்ணி தான் வச்சுருக்கேன். அதை தான் எடுத்து ஊற்ற போகிறேன். அரிசி கழுவின தண்ணியை தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அப்புறம் தேவையான உப்பும் போட்டு நல்லா குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். அதை நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அரிஞ்ச கொஞ்சோண்டு அரை தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. நாம் ஆட்டுக்கால் ஆட்டுக்காலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விசில் வைக்க போகிறோம். நான் கொஞ்சம் 7-8 விசில் வச்சுருக்கேங்க. நீங்கள் காலுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் வச்சுக்கோங்க. விசில் இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ விசில் வந்த பிறகு ஸ்டீமை இறக்கிட்டு பார்த்தோம்னா சூப்பராக நல்லா நமக்கு சூப்பே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம சூப்பு கூட எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இதையும் நம்ம ஆட்டுக்கால் சூப்பாகவும் சாப்பிட்லாம். இப்போ நான் குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து அரிஞ்சு எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நல்லா பெரிய டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கொண்டக்கடலையும் வடிகட்டிட்டு எடுத்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணுங்க. கலக்கி விட்ட பிறகு குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் குக்கரை போட்டு மூடி வச்சு 2 விசில் வச்சு தாங்க ஆஃப் பண்ண போகிறேன். அதேமாதிரி நீங்களும் வேணாலும் செஞ்சுக்கோங்க. இல்லை குழம்பு நம்ம கொதிக்க வச்சாலும் நேரடியாகவும் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் இப்போ வெயிட் போட்டு மூடி வச்சுட்டேங்க. இப்போ 2 விசில் போதும். ஏன்னா அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் பஞ்சு மாதிரி கூலாக போயிடுங்க. அதனால் நான் 2 விசில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சாலும் வச்சுக்கலாங்க. இப்போ குக்கரில் ஸ்டீம் இறங்கிடுச்சிங்க. குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராகவே கொதிச்சிட்ருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா தாளித்து குழம்புல எடுத்து ஊற்றிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அது பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே அருமையாக இருக்குது. தாளித்து கொட்டிய பிறகு குழம்பு நல்லா கலக்கி விட்டு கூடவே நறுக்கி வச்ச மல்லிக்கீரையும் மேலே தூவி அதுக்கப்புறமா நான் தூய மல்லி சாதத்தில் தான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட தான் சேர்த்து சாப்பிட போகிறேன். ஒரு பிளேட்டை எடுத்து வச்சு சாதத்தை அதில் போட்டு நம்ம ஆட்டுக்கால் குழம்பு வச்சதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக குழச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக சுவை அள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.